ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த காலத்தில் சுகப்பிரசவம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆகிறதே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு சி செக்ஷன் ஆயிடுது. அதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க இல்லையா. ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு சுகப்பிரசவம் தான் வேணுங்க, சி செக்ஷன் வேணான்றவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு சுகப்பிரசவத்தோ சி செக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா. சுகப்பிரசவம் ஆச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் பெயின் அதிகமாக தான் இருக்கும், வலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே எழுந்து வாக் பண்ணலாம், குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், அடுத்த வீட்டுக்கு போய் நீங்கள் குழந்தைக்கு செய்கிற எல்லா விஷயத்தையும் செய்யலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு 2-3 குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குன்றப்போ, சுகப்பிரசவம் ஆச்சுன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இல்லைங்க எனக்கு சுகப்பிரசவம் பெயினில் ரொம்ப அதிகமாக கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேண்டாம், நான் சி செக்ஷன் தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சி செக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மேலே எழுந்து உங்களுக்கு குழந்தையால் உங்களால் பாப்பாவுக்கு பால் கொடுக்க முடியாது, குழந்தைய கவனிச்சிக்க முடியாது, உங்களுக்கு தையல் புண்ணு இருக்கும். ஸோ நார்மலாக இருக்க உடம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.